தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 17/11/2015 செவ்வாய்க்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் இரவு 6:38 வரை, பிறகு திருவோணம் நட்சத்திரம். இன்றைக்கு ஒரு வெற்றிக்குரிய திருநாள். முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்த சூரசம்ஹார திருநாள். கந்தசஷ்டி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு உன்னதமான விழா இன்றைக்கு நடைபெறுகின்றது. எத்தனையோ சஷ்டிகள் வருகின்றன. ஒவ்வொரு மாதத்திலும் திதி என்று வருகின்ற பொழுது சஷ்டி திதி வரும். ஆனால் இந்த ஐப்பசியிலே வருகிற இந்த திதி சஷ்டி 6வது திதியாக வந்து கந்தசஷ்டி என்று அழைக்கப்படுகின்றது. காரணம், இன்றைக்குத்தான் சூரபத்மனை முருகப்பெருமான் வெற்றி கண்ட நாள். சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பார்கள். வாழ்க்கையில் ஜீரண சக்தி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் உடல் ஆரோக்கியத்துக்கு சுக்கு சேர்த்துக்கணும். ஆகையினாலே தான் சுக்கு காப்பி சாப்பிட்றீங்களா அப்படின்னு சில பேர் கேட்பார்கள். அதே போல் சுக்குக்கு மிஞ்சிய மருந்து கிடையாது, ஜீரணித்தாலே உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதே போல் சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பார்கள். ஏனென்று சொன்னால் அவருக்கு 12 கரங்கள், அள்ளி கொடுப்பதற்கு கரங்கள் நிறைய இருக்கின்றன. வள்ளல் அவராக இருக்கின்றார். காரணம், வள்ளியை மணந்தவன். பொன்னியை மணந்தவன் பொன்னன், அழகியை மணந்தவன் அழகன், வள்ளியை மணந்தவன் வள்ளல் என்று வாரியார் சுவாமிகள் வர்ணிப்பார். அப்படிப்பட்ட வள்ளல் முருகப்பெருமானை இன்று வழிபட வேண்டிய திருநாள். இன்றைக்கு நீங்கள் அவரிடம் என்ன கோரிக்கை சொன்னாலும் அதிலே வெற்றி பெறும். பொதுவாக சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்பது ஒரு பழமொழி. அகப்பை என்றால் கருப்பை. புத்திரவிருத்தி இல்லாதவர்களெல்லாம் இன்றைக்கு விரதம் இருந்து மாலை நேரத்திலே முருகப்பெருமானுடைய சூரசம்ஹாரம் பார்த்த பின்னாலே பால் பழம் சாப்பிட்டு கந்தரப்பம் சாப்பிட்டு அதற்கு பின்னாலே அவர்கள் அந்த விரதத்தை பூர்த்தி செய்து இறைவனை முழுமையாக தியானித்தால் அவருடைய கருப்பையிலே குழந்தை உருவாகுமாம். அதனால்தான் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்று சொல்வார்கள். பொதுவாக முருகப்பெருமானுக்கு என்று பாடல்கள் எத்தனையோ இருக்கின்றன. ஒரு அருமையான பழைய பாடல் ஒன்று உண்டு. குமரா நம என்று கூறினால் அமராபதி ஆழ்வார். அப்படி ஆழ்வார்களாம். அன்றி யமராசன் கை புகமாட்டார், போர் ஊரான் கால் புக மாட்டார், தாய் உதர பை புகமாட்டார், சேரார் பயம். குமரா நம அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய அந்த சொல்லுக்கு என்ன பலன் என்றால் அமராவதி ஆளக்கூடிய, அதாவது சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அமைப்பு உண்டாம். அது மட்டுமல்ல, யமராசன் கை புகமாட்டீர்களாம். அதுவும் அல்லாமல் போரூரான் கால் புகமாட்டார், தாய் உதர பை புகமாட்டாருங்கிறாங்க. மறுபிறப்பு இல்லை என்று சொல்கிறார்கள். வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்ல கலங்கெடுமே தென்பழனி சேவுகா என்று திருநீர் அணிவார்க்கு மேவ வாராதே வினை. நீங்கள் திருநீர் அணிகின்ற பொழுது கூட முருகான்னு சொல்லணும். அப்படி சொல்லி அணிந்தால் நாள் என் செய்யும். நான் தினந்தோறும் உங்களுக்கு பலன் சொல்கிறேன். இன்ன ராசிக்கு இப்படி இருக்குது. இன்றைக்கு சந்திராஷ்டமம் மிதுன ராசிக்கு. அந்த மிதுன ராசிக்காரர்களெல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதற்கு காரணம், அவர்களுக்கு கோள்நிலை சரியில்லை. ஆனால் ஒரு பாடல், நாள் என் செய்யும், வினைத்தான் என் செய்யும், எனை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்வந்து தோன்றிடினே என்று ஒரு பாடல். அதுபோல முருகப்பெருமானை வழிபட்டால் யமவயம் இல்லை, வாழ்க்கையிலே முன்னேற்றங்கள் உண்டு. அதுவும் அல்லாமல் உங்கள் வாழ்க்கை தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யக்கூடிய ஆற்றல் முருகப்பெருமான் வள்ளலுக்கு உண்டு. ஆகையினாலே அந்த முருகப்பெருமானை இன்றைக்கு கிழமையின் அடிப்படையிலும் செவ்வாய், சூரசம்ஹாரம், கந்தசஷ்டி இத்தனையும் இணைகின்ற பொழுது இன்றைக்கு நீங்கள் அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று அவரை வழிபட்டால் வாழ்க்கையில் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்லலாம் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, ஃபோன் மூலம் பொன்னான தகவல் வந்து சேருகின்ற நாள். பொது வாழ்விலே உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 6ஆம் இடத்திலே சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார். சுக்கிரன் நீச்சம் பெற்றாலும் கூட அவர் செவ்வாயும் புதனும் பரிவர்த்தனையாக இருக்கின்ற ஒரு இடத்திலே இணைந்திருக்கின்றார். எனவே உங்களுக்கு இன்றைக்கு பொருளாதார நிலை நன்றாகவே இருக்கிறது. குடும்பத்திலே மகிழ்ச்சி கூடும். ஆலய வழிபாட்டிலே ஆர்வம் காட்டுவீர்கள். வராத பாக்கிகள் கூட இன்றைக்கு வசூலாகலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அரசியல்வாதிகளால் அனுகூலம் கிடைக்கும் நாள். ஆதாயம் எதிர்பார்த்தபடியே வந்து சேரும்.
ராசிநாதன் சுக்கிரன் நீச்சம் பெற்றாலும் கூட அவரோடு கூட செவ்வாய் இணைந்திருக்கிறார். சப்தமாதிபதியாக விளங்கும் செவ்வாய் இருப்பதனாலே வாழ்க்கை துணை வழியே உங்களுக்கு வரவு உண்டு. கருத்து வேறுபாடுகள் அகலும். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியலாம். புதிய ஒப்பந்தங்கள் கூட ஒரு சிலருக்கு மதிய நேரத்திற்கு மேல் வந்து சேரும். இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள முருகப்பெருமான் வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைக்கு எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். இறைவனை பூசித்தும் அதற்கு பின்னாலே இறைவனுடைய திருநாமங்களை வாசித்தும் செய்தால்தான் வெற்றி கிடைக்கும். முயற்சிகளிலே உங்களுக்கு குறுக்கீடுகள் ஏற்படலாம். முக்கிய புள்ளிகளை பகைத்து கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. ராசிநாதனும் கொஞ்சம் வலிமை இழந்திருக்கிறார். எனவே ஆரோக்கிய தொல்லையும் அதிகரிக்கலாம். மாமன் மைத்துனர் வழியில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அகலும். பஞ்சாயத்துக்கள் பாதியிலேயே இழுபறி நிலையில் நிற்கிறது என்று கூட கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் இன்றைக்கு பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள். கடகராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் விலையுயர்ந்த பொருட்கள் வீடு வந்து சேருகின்ற நாள். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடையும். வெளிநாட்டு முயற்சி கூட ஒரு சிலருக்கு வெற்றி கிடைக்கும். சந்திரபலம் இன்றைக்கு நன்றாக இருக்கிறது. சப்தமஸ்தானத்திலே சந்திரன் இருப்பதால் ஆரோக்கியம் சீராக இருக்கும். அது மட்டுமல்லாமல் அண்டி வந்தவர்களுக்கு உதவி செய்து நல்ல பெயர் எடுத்துக்கொள்வீர்கள். வரன்கள் வாயில் தேடி வரும். விஐபிக்களின் ஒத்துழைப்போடு விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ளும் நாள் இந்த நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் நட்பு வட்டம் விரியும் நாள். நாடு மாற்ற சிந்தனைகளும் வீடு மாற்ற சிந்தனைகளும் மேலோங்கலாம். குரு பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்கிறார். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். தெய்வீக நாட்டம் அதிகரிக்கும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரலாம். அரசு வழி சலுகைகளை எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு அது குறிப்பிட்டபடி இன்றைக்கு வந்து சேருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. குழந்தைகள் நலனிலும் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். குழந்தைகளின் எதிர்கால நலன்கருதி தீட்டிய திட்டங்கள் ஒன்றிரண்டு இன்றைக்கு வெற்றி பெறும். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு 3 கிரகங்கள் உங்கள் ராசியில் முற்றுகை இட்டிருக்கின்ற நாள். செவ்வாய், சுக்கிரன், ராகு ஆகிய 3 கிரகங்களும் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கின்றார்கள். மங்கையர் வழியில் ஏற்பட்ட மனக்கலக்கம் அகலும் நாள் என்று கூட சொல்லலாம். சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கின்றார். எனவே தனவரவு வந்தாலும் கூட திடீரென விரயங்கள் உருவாகலாம். மறதியால் சில பணிகளை நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்வீர்கள். நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனை இன்னும் இழுபறி நிலையிலேயே இருக்கிறது என்று கூட கவலைப்படுவீர்கள். ஆரோக்கிய தொல்லை ஏற்படத்தான் செய்யும். மாற்று மருத்துவத்தை மேற்கொள்ளுங்கள். மாலை நேரத்தில் சுப்பிரமணியரை வழிபட்டு சுகங்களையும் சந்தோஷங்களையும் வரவழைத்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசி நேயர்களே, உறவினர் பகை உருவாகாமல் பார்த்து கொள்ள வேண்டிய நாள். ஊர் மாற்ற சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்கலாம். 12ஆம் இடத்திலே செவ்வாய் தனாதிபதி 12இல் இருக்கின்ற பொழுது பணவரவு எவ்வளவு வந்தாலும் விரயங்கள் ஆகும். எனவே வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதில் ஆர்வம் காட்டுங்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே உங்களுக்கு ஆர்வம் கூடும். ஆடம்பர பொருட்களும் வாங்கலாம். அத்தியாவசிய பொருட்களையும் வாங்கலாம். வாங்கிய பூமியை விற்கக்கூடிய சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு உருவாகலாம். என்ன இருந்தாலும் இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். ஆலய வழிபாடு ஆனந்தம் வழங்கும். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் லாபஸ்தானாதிபதி உங்கள் ராசியிலும் உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்திலும் வீற்றிருக்கும் நேரம். எனவே கூடுதல் லாபம் கிடைத்து குதூகலம் அதிகரிக்கப் போகின்றது. தொழிலில் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு தனலாபம் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும். நண்பர்களின் நல் ஆதரவு கிடைக்கும். மாமன் மைத்துனர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். அரசு வழியில் இருப்பவர்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. அரசியல்வாதிகளாக இருந்தால் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு உங்கள் ராசியிலேயே சூரியன் இருப்பதால் புகழ் கூடும். பொருளாதார நிலை உயரும். கந்தன் வழிபாடு உங்களுக்கு கனிவான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு விடா முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் நாள். வீட்டு தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். கூட்டு முயற்சிகளில் உங்களுக்கு லாபம் கிடைக்கலாம். கட்டிடப்பணி தொடரும். பாதியில் இந்த பணி மீதியும் தொடர்வது கண்டு நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். உங்கள் ராசிநாதன் குரு உங்கள் ராசியையே பார்க்கின்றார். எனவே உங்கள் ராசிக்கு எந்த விதமான தோஷங்களும் ஏற்படாது. கல்யாண கனவுகள் நனவாகும். வாகனம் வாங்க விற்க எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும். மகர ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் குடும்பச் சுமை கூடும் நாள். கொடுக்கல் வாங்கல்களில் கொஞ்சம் கவனம் தேவை. 8இலே குரு பகவான் வீற்றிருக்கிறார். அஷ்டமத்து குருவால் அலைச்சல்கள் ஏற்படும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். ஆரோக்கியம் சீராக மாற்று மருத்துவத்தை மேற்கொள்ளுங்கள். அஞ்சல் வழியில் அனுகூல தகவல் வந்து சேரலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு கந்தசஷ்டி என்பதால் முருகப்பெருமானை வழிபட்டால் முன்னேற்றத்தை வரவழைத்துக் கொள்ளலாம்.
கும்பராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும் நாள். சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள். 8லே செவ்வாய் இருப்பதால் இனம் புரியாத கவலையும் மேலோங்கலாம். எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்டு அகலும். குடும்பத்தினரின் குறைகளை நீங்கள் நிவர்த்தி செய்ய முன் வருவீர்கள். அதற்காக கூடுதல் செலவு கூட ஏற்படலாம். மாலை நேரத்தில் வரும் பயணம் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். மீனராசினியர்களே, தொழில் வளர்ச்சி மேலோங்கும் நாள். தொல்லை தந்தவர்களெல்லாம் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். ராசிநாதன் குரு 6ல் இருப்பதால் ஒப்பந்தங்கள் வந்து சேரும். அதிலும் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் ஏற்படலாம். சகோதரர்கள் உங்களுக்கு சகாயமாக நடந்து கொள்வார்கள். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக முடிவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. ஞானகாரகன் கேது உங்கள் ராசியில் இருப்பதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இன்றைக்கு நீங்கள் சிவாலயம் சென்று முருகப்பெருமானை வழிபட்டால் வாழ்க்கையில் வளர்ச்சி மீது வளர்ச்சி வந்து சேரும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.